ஒரு தொகை தனி வட்டியில் 4 ஆண்டுகளில் 50% அதிகரித்தால் ரூபாய் 10,000க்கு 3 ஆண்டுகளில் கிடைக்கும் கூட்டு வட்டி என்னது? ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா தனி வட்டி சொல்றாங்க. தனி வட்டியில 4 ஆண்டுகள்ல 50% அதிகரிக்குது. அப்ப அதுல நம்ம என்ன கண்டுபிடிக்க முடியும்? வட்டி வீதம் கண்டுபிடிக்கும். வட்டி வீதம் கண்டுபிடிச்சாதான் 10,000 ரூபாய்க்கு 3 ஆண்டுகள்ல இத்தனை சதவீத வட்டி வீதத்துல எவ்வளவு கூட்டு விட்டம் கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணும்? இந்த ஆண்டுகள் இந்த 50% அதிகரிப்பு. இதை வச்சு என்ன பண்ணும்? வட்டி வீதம் கண்டுபிடிக்கணும். அப்ப தனி வட்டியில இருந்து என்ன பண்ணும்? வட்டி வீதம் கண்டுபிடிக்கணும். ஓகே, வட்டி வீதம் எப்படி கண்டுபிடிப்போம்? t minus 1 into 100 divided by n. ஓகே, இங்க d என்னது எத்தனை டைம்ஸ் சொல்றாங்க? 50% அதிகரிக்க சொல்றாங்க. 50% அதிகரிக்குது அப்படின்னா 0.5 அதிகரிக்குன்னு அர்த்தம். ஏன்னா 100% ஒரு மடங்கு, 50% அரை மடங்கு தானே. அப்ப என்ன இது 0.5 எனக்கு என்ன அதிகரிக்குது. அப்ப என்ன இருக்கும்? 1.5 எனக்கு அதிகரிச்சிருக்கும். கான்செப்ட் புரியுங்களா? 50% அதிகரிக்குதுன்னா 100ல இருந்து 50 கூட்டினா எவ்வளவு? 150. அப்ப 150 எவ்வளவு சொல்லுவோம்? 1.5. ஓகேவா? அப்ப 1.5 மாறுது. ஓகே, 1.5 மாறுது. அப்ப 1.5 minus 1 into 100 divided by n எவ்வளோ? 4. இப்போ எவ்வளோ வரும்? 0.5 into 100 divided by 4. ஓகே, இப்போ என்ன பண்ண அடிக்கலாம்? ஒரு நாங்க 25 நாங்க 100. அப்ப 25 5 பேருக்குன்னா 125. ஒரு நாள் பாயிண்ட் வச்சா 12.5%. அப்ப வட்டி வீதம் எனக்கு எவ்வளோ? 12.5%. இப்ப என்ன கண்டுபிடிக்கணும்? கூட்டு வட்டி கண்டுபிடிச்சலாமா? கூட்டு வட்டி கண்டு ஃபார்முலா என்னது? ஃபார்முலா வந்து என்னது? a is equal to p 1 plus r by 100 பவர் n. இது வந்து மொத்த தொகை கண்டுபிடிக்க ஃபார்முலா. ஸோ மொத்த தொகை கண்டுபிடிச்சாச்சுன்னா என்ன பண்ணலாம்? வட்டி மட்டும் கண்டுபிடிச்சோம். இது ஃபார்முலா. பட் நம்ம இந்த ஃபார்முலா படி போடல. நம்ம நார்மலா தான் கண்டுபிடிக்க போறோம். எப்படின்னா ஃபர்ஸ்ட் எனக்கு எவ்வளவு இருக்கு? 10,000 ரூபாய் இருக்கு. ஓகே, வருஷத்துக்கு வட்டி எனக்கு எவ்வளோ? 12.5. அப்ப 10,000ல 12% எவ்வளவு வரும்? 1250. அப்ப கூட்டினா 0 5 2 1 1. அப்ப இது வந்து என்னது? முதலாண்டு முடிவில். அப்ப திரும்ப என்ன பண்ணும்? 12.5% கண்டுபிடிக்கணும். அப்ப 12.5% எனக்கு எவ்வளவு வரும்? 10% எவ்வளோ? 1125. ஓகேவா? 1% எவ்வளோ? 112.5. அப்ப 1% 112னா 2% எவ்வளவு வரும்? 225 வரும். ஓகேவா? 225. அப்ப அரை சதவீதம் எவ்வளவு வரும்? 56.25. ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் 10%, அடுத்து 2%, அடுத்து 5%. சாரி 0.5%. 10 2 0.5 எவ்வளவு? 12.5. ஓகேவா? அப்ப 12.5% எவ்வளவு வருது? 0.25. இது கூட்டணும்னா 16. இங்க ஒண்ணு போட்டோம்னா 10, இங்க ஒண்ணு போட்டா 4 1 எவ்வளவு வருது? 1406.25. அப்ப 0.25. இங்க 65621. ஓகே, திரும்பி என்ன பண்ணும்? 12.5 கண்டுபிடிக்கணும். ஓகே, இதுல 12.5 எவ்வளவு வரும்? இது 2 ஆண்டு முடிவுல திரும்பி என்ன பண்ணும்? நம்ம 3 ஆண்டு கேட்கறாங்க. அப்ப இதுல என்ன பண்ணும்? 12.5 கண்டுபிடிக்கணும். இதுல 12.5 எவ்வளவு வரும் பாருங்க. ஓகே, பாருங்க 10% எவ்வளவு வரும்? 1265.625 வரும். ஓகேங்களா? 10% எவ்வளோ? 1265.625. ஓகே, இப்ப 1% எனக்கு எவ்வளவு வரும்? 126.562 வந்துடும். ஓகேவா? ஸோ ஒரு குத்து மதிப்பா ஆன்சர் பண்ண போறோம். 126.50 வச்சுக்கலாம். இப்போ 126.50னா 126 எவ்வளவு வரும்? டபுள் ஆக்கணும்னா 252 253 வச்சுக்கலாம். 253. அடுத்து 2%, அரை சதவீதம் எவ்வளவு வரும்? 63.25. ஸோ கூட்டினா இங்க ஒரு 0 0 வச்சுக்கலாம். இங்க எவ்வளவு வரும்? 6 11. இங்க ஒரு 1 7 5 12 18. இங்க 1 5 1581. 1581. ஓகேவா? 0 0 வச்சுக்கலாம். கூட்டின வரும் 2 5 7 13. இங்க 1 போட்டோம்னா 12. இங்க 1 போட்டா 4 1. ஓகேவா? நான் வந்து கரெக்டா போடல, கொஞ்சம் ஓரளவுக்கு என்ன பண்றோம்? குத்து மதிப்பா நம்பர் போட்டிருக்கோம். எவ்வளவு வரும் பாத்தீங்கன்னா 14,237.25 வந்திருக்கு. ஓகேவா? சோ அப்ப எனக்கு எவ்வளவு வரும்? இது வந்து அசல், கீழ உள்ளது மொத்த தொகை. அப்ப வட்டி மட்டும் எனக்கு எவ்வளவு கிடைக்கும்? எவ்வளவு கிடைக்குது? 4237.25 வருது. ஓகேவா?
இதை விட கண்டிப்பா என்னதான் ஒரு ஆன்சர் அதிகமா தான் வரணும். அப்ப எந்த ஆன்சர் கரெக்டா இருக்கும்? 4237 விட அதிகமான நம்பர். கொஞ்சம் தான் அதிகப்படுத்து, ரொம்ப அதிகப்படுத்து. எது ஆன்சர் வரும்? ஆப்ஷன் செகண்ட். ஆன்சர் அது 4238 தான் எனக்கு வந்திருக்கும். ஓகேங்களா? அவ்வளவுதான். ஓகேங்களா? இந்த மாதிரி கொஸ்டின் நீங்க இந்த மாதிரி சதவீதம் கண்டுபிடிக்க ஈஸியா இருந்தா தான் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். சதவீதம் கண்டுபிடிக்க ரிஸ்கா இருந்துச்சுன்னா கூட்டு வட்டி பொறுத்தவரை டைம் வேஸ்ட் ஆக தான் செய்யும்.